கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 15. மறைந்த சுழல். ஆடி மாதம். மேல்காற்று விர் விர் என்று அடித்துக் கொண்டிருந்தது. மரங்களில் கிளைகள் அந்த காற்றில் பட்ட பாட்டை சொல்லி முடியாது. நாலா பக்கமிருந்தும் ஹோ என்ற இரைச்சல் சத்தம் எழுந்தது. பூங்குளம் கிராமம் ஜலத்திலே மிதந்து கொண்டிருப்பது போல காணப்பட்டது. ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் புதுவெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுழிகள் நுரைகளுடன் அதிவேகமாக போய்க் கொண்டிருந்தது. வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன. நாற்றங்கால்களில் இளம் நாற்றுகள் கொழுகொழுவென்று பசுமையாக படர்ந்திருந்தன. அப்பயிரின் மீது சில சமயம் காற்று வேகமாக சுழன்றடித்த பொழுது விதவிதமான சுழிகளும் கோலங்களும் தோன்றி மறைந்தன. தடாகங்கள் நீர் நிறைந்து அலைமோதி கொண்டிருந்தன. தாமரையும் அள்ளியும் புத்துயிர் பெற்று தளதளவென்று விளங்கிய புதிய இலைகளையும் மொட்டுக்களையும் விட்டுக் கொண்டிருந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மலர்ந்திருந்த தாமரை பூக்களை மேல்காற்று படாத பாடுபடுத்திற்று. மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் கூட புதுவெள்ளம் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஊட்டியிருப்பது போல காணப்பட்டது. எருமை மாடுகள் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தவை நீர் நிரம்பிய தடாகத்தை பார்த்ததும் அதிவேகமாக பாய்ந்து வந்து தண்ணீரில் அமிழ்ந்தன. கொக்குகள் கூட்டம் கூட்டமாக பறந்து வந்து குளக்கரைகளில் புதிதாக முளைத்து வரும் கோரைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து மௌன ஆனந்தத்தில் ஆழ்ந்துவிட்டன. பசுமையான கோரைகளுக்கிடையில் அந்த தூய வெண்ணிற கொக்குகள் நின்ற நிலையும் அவற்றின் நிழல் கீழே தண்ணீரில் பிரதிபலித்த தோற்றமுமாக எப்பேற்பட்ட கை தேர்ந்த சித்திரக்காரன் எழுதிய சித்திரமோ இது என்று நம்மை அதிசயிக்க செய்தன. கல்யாணி பூங்குளத்திற்கு வந்து வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் போனாலோ இல்லையோ, உடனே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு, அத்தை, நான் ஆற்றங்கரைக்கு போய் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். என்னடி அம்மா இது? நாளைக்கு போய் ஆற்றில் குளித்தால் போதாதா? இன்றைக்கு அவசரமா? மேல காற்றோ இப்படி சூறாவளியாக அடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றில் போனால் உடம்புக்குத்தான் ஆகுமா? நான் தனியாக இருக்கும் பொழுது நீ ஏதாவது உடம்பிற்கு வருவித்துக் கொண்டு படுத்துக்கொண்டு விடாதே. என்னால் ஆகாது என்றால் அத்தை. நன்றாக இருக்கிறது. ஆற்றிலே புது வெள்ளம் வந்திருக்கும் பொழுது யாராவது வீட்டில் வெந்நீரில் குளிப்பார்களா? நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி கிளம்பி சென்றாள். நேரே அவள் பாழடைந்த கோவிலுக்குத்தான் சென்றாள் என்றும் சொல்லவும் வேண்டுமோ? இந்த தடவை அவள் ஏமாற்றமடையவில்லை. மரத்தடியில் மேடை மீது முத்தையன் தலையில் கட்டிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் குதூகலம் குடிக்கொண்டிருந்தது. கல்யாணியை பார்த்ததும் அவன், ஸ்ரீமதி கல்யாணி அம்மாள் வரவேண்டும். தங்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இன்று காலை 6 மணியிலிருந்து காத்திருக்கிறேன் என்றான். கல்யாணி ஆனந்த பரவசமானாள். திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சியடைந்தாள். சென்ற 4 வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது. கல்யாண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்கு கோபமும் தாபமும் தான் அதிகமாக இருந்தன அல்லவா? நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசம்தான். இத்தனை நேரம் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி. அதென்ன சமாசாரம்? இதோ இந்த அக்கிராசான பீடத்தில் அமர்ந்து எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும் என்றான் முத்தையன். அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடையில் உட்காரச் செய்தான். கல்யாணி அன்று நடந்ததை எல்லாம் ஒருவாறு சொன்னாள். ராயவரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது முத்தையனை பற்றிய பேச்சு காதல் விழுந்ததையும், கொள்ளிடக்கரைக்குத்தான் வந்திருப்பான் என்ற வார்த்தை கேட்டவுடனே தான் திருப்பதிக்கு போகாமல் திரும்பி வந்து விட்டதையும் கூறினாள். கல்யாணி, உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்றுதான் தெரியவில்லை. உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே. அதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் முத்தையன். கல்யாணிக்கு அப்பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் காதில் விழுந்த இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் வந்தன. அவள் முகத்தில் உடனே துன்பக்குறி தோன்றிற்று. அதெல்லாம் சரிதான், ஆனால் என்று கேட்க ஆரம்பித்தவள் தயக்கமடைந்து நிறுத்திவிட்டாள். என்ன என்று முத்தையன் கேட்டான். கல்யாணி பேச்சை மாற்றி, ரயில் ஏறுகிற சமயத்தில் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்பாவும் சின்னம்மாவும் என்ன நினைத்தார்களோ தெரியாது. என்னை பைத்தியம் என்று முடிவு கட்டியிருப்பார்கள். ஸ்டேஷனில் இருந்தவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்திருப்பார்கள் என்றாள். இவ்வளவுதானே கல்யாணி? நாம் 2 பேரும் பைத்தியங்கள் தான். பைத்தியங்களாகவே இருப்போம். சிரிக்கிறவர்கள் எல்லாம் சிரித்துக் கொள்ளட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தானே சிரிப்பார்கள். நாம் இருவரும் கப்பல் ஏறி ஆனந்தமாக கடல் பிரயாணம் செய்யும் பொழுது அவர்களுடைய சிரிப்பு நம்மை தொடர்ந்து வரப்போகிறதா? அக்கறை சீமைக்கு போய் ஆனந்தமாக காலம் கழிக்கும் போதுதான் அவர்களுடைய பரிகாசம் நம் காதில் விழப்போகிறதா கல்யாணி? என்னுடைய வேலையெல்லாம் ஆகிவிட்டது. அபிராமியை பார்த்துவிட்டேன். அவள் சௌகரியமாக இருக்கிறாள். அவளை பாதுகாப்பதற்கு ஒரு ஆசாமியும் ஏற்பாடு செய்துவிட்டேன்.
இனிமேல் நாம் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே போலீசார் பட்டம் அதிகமாக இருக்கும். இந்த கலவரம் அடங்கும் வரையில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் நாம் கப்பலேறி கிளம்பி விட்டோமானால் பிறகு எது எப்படி போனால் நமக்கென்ன? சொர்க்க வாழ்வே அடைந்தவர்களுக்கு மண்ணுலகத்தை பற்றி கவலை ஏன் என்றான். பிறகு சில தினங்கள் கல்யாணிக்கு முத்தையனுக்கும் சொர்க்க வாழ்வாகவே சென்று வந்தன. அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வெள்ளத்தின் அடியில் ஒரு பெரும் சுழல் வட்டமிட்டு சுழண்டு கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தண்டோரா. ராயவரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பிரமாத அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்திலிருந்து சாக்ஷாத் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரையே வந்திருந்தார். இன்னும் ஜில்லா சூப்பரண்டன்ட் துறையும் 2 டெபுட்டி சூப்பரண்டன்ட்களும் 1/2 டஜன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்களும் 30 கான்ஸ்டபிள்களும் ஆஜராகி இருந்தார்கள். ஜில்லா சூப்பரண்டன்ட் துரை மேஜையிலே ஓங்கி குத்திவிட்டு சொல்கிறார், நம்முடைய ஜில்லா போலீஸ் படைக்கு இதைவிட அவமானம் வேண்டியதில்லை. நம்முடைய மானம் போய்விட்டது. சென்னையிலிருந்து டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா? இன்று 20ஆம் தேதி. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் திருடனை நாம் பிடித்தே ஆக வேண்டும். தெரிகின்றதா? டெபுட்டி ஜெனரல் சொல்கிறார், திருடன் எடுத்து வந்த மோட்டார் கொள்ளிடம் பாலத்துக்கு பக்கத்தில் மடுவில் கிடந்து அகப்பட்டு விட்டதாகையால் அவன் இந்த கொள்ளிடக்கரையில் தான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறான். கொள்ளிடக்கரை காடுகளை சல்லடை போட்டு சலித்து விடுங்கள். அவனுக்கு யாராவது உதவி செய்பவர்கள் இருக்கத்தான் வேண்டும். யார் மேல் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அரெஸ்ட் செய்து விடுங்கள். கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். தெரிகின்றதா? பிறகு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை ஜில்லா சூப்பரண்டை பார்த்து, இந்த திருடனை உள்ளூரில் துப்பு வைக்காமல் கண்டுபிடிப்பது கஷ்டம். துப்பு சொல்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்பட்டும் என்று டாம் போட சொல்லுங்கள் என்றார். முத்தையன் கொள்ளிடக்கரைக்கு வந்து 10 நாளைக்கு மேலாகிவிட்டது. அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலே குதூகலம் குடிக்கொண்டிருந்தது. சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள். சில சமயம் தனக்குள்ளேயும், சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள். முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. சமையல் செய்த பிறகு கொஞ்சம் சாப்பாட்டை பக்குவமாக பிசைந்து இலையில் கட்டி குடத்துக்குள் வைத்துக்கொண்டு அத்தையிடம் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி ஆற்றுக்கு கிளம்புவது வழக்கம். அத்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கல். அது இப்பொழுது கல்யாணிக்கு ரொம்பவும் சௌகரியமாக இருந்தது. சில சமயம் ஆற்றங்கரைக்கு கிளம்பும் பொழுது கல்யாணிக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடும். அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து யாராவது வந்து, நாங்களும் உன்னுடன் குளிக்க வருகிறோம் என்பார்கள். அப்பொழுது திடீரென்று அவள் தன் மனதை மாற்றிக்கொண்டு, இல்லையம்மா, நான் இன்று குளிக்க வரவில்லை என்று சொல்லிவிடுவாள். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல் தனியாக போவாள். அப்படி கிளம்புவது தடைப்பட்ட போதெல்லாம், முத்தையன் காத்திருப்பானே, பசியோடு இருப்பானே என்று அவளுடைய உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கும். அன்றைய தினம் அவள் சாப்பாட்டை குடத்துக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது வாசலில் தண்டோரா போடும் சத்தம் கேட்டது. கிராம வெட்டியான் பின்வருமாறு கூவினான், கொள்ளைக்கார முத்தையன் பிள்ளையை பிடிக்க துப்பு சொல்கிறவர்களுக்கு சர்க்காரில் 1000 ரூபாய் சன்மானம் அளிப்பாங்க. டம் 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 டம். மேற்படி முத்தையன் பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது, தங்கையிடம் கொடுக்கிறது, பேசுறது, பழகிறது எல்லாம் பெரிய குத்தங்களாகும். அப்படி செய்கிறவர்களை சர்க்காரிலே கடுமையாக தண்டிச்சு போடுவாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டம் 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 டம். கல்யாணி வழக்கம் போல அன்றும் இடுப்பில் குடத்துடன் கொள்ளிடத்திற்கு குளிக்க கிளம்பினாள். போகும் பொழுது அவளுடைய உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி அலைந்தன. வீரென்று வீசிய மேல் காற்றினால் அவளுடைய சேலையின் தலைப்பு அலைந்ததை காட்டிலும் அதிவேகமாகவே அவளுடைய உள்ளம் அலைந்தது. எவ்வளவோ ஆபத்துகளுக்கு துணிந்து நாம் முத்தையனுக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு எல்லையில்லாத பூரிப்பை அளித்தது. இந்த ஆபத்தெல்லாம் விலகி முத்தையனும் தானும் கப்பலேறி சென்று நிர்பயமாயும் சந்தோஷமாயும் வாழும் காலம் வருமா என்று எண்ணிய பொழுது அவளுடைய இருதயம் பெரும் புயலில் அகப்பட்ட மரக்கலத்தைப் போல கலங்கிற்று. ஆனால் எல்லாவற்றையும் விட அவளை அதிகமாக கலங்கச் செய்து வந்த எண்ணம் வேறொன்றாகும். தன்னுடைய இத்தனை அன்புக்கும் முத்தையன் பாத்திரம்தானா? இந்த நினைவு சில சமயம் தோன்றும் பொழுது அவள் சொல்ல முடியாத வேதனை அடைவாள். அன்று ரயில்வே ஸ்டேஷனில் முத்தையனுடைய ஸ்திரீ சகவாசத்தை பற்றி அவள் காதில் விழுந்த பேச்சு தெல்லிய பாலில் ஒரு சிறிது நஞ்சை கலந்தது போல அவளுடைய தூய உள்ளத்தில் விஷத்தின் விதையை போட்டுவிட்டது. நம்முடைய முத்தையன் அப்படியெல்லாம் செய்வான், ஒரு நாளும் இல்லை என்று ஒரு நிமிஷம் எண்ணுவாள். மறு நிமிஷம், பேதை பெண்ணாகி எனக்கு என்ன தெரியும், புருஷர்கள் எல்லோரும் அப்படித்தானோ என்னவோ, என்னை மோசம்தான் செய்கிறானோ என்னவோ என்று கலங்குவாள். சென்ற 10 நாளாகவே இது விஷயமாக முத்தையனிடம் பிரஸ்தாபித்து அவனிடம் உறுதி பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு தைரியம் வராமல் எழாமல் நாட்கள் கழிந்து வந்தன. இன்றைக்கு எப்படியாவது அந்த பேச்சை எடுத்து முத்தையனிடம் உறுதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழியில் கல்யாணி தீர்மானம் செய்து கொண்டாள். ஆனால் ஐயோ, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அன்று அவள் பாழடைந்த கோயிலுக்கு கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது காட்டின் உள்ளிருந்து பேச்சுக்குரல் வருவது
கேட்டு திடுக்கிட்டாள். இந்த ஆபத்தான நிலைமையில் முத்தையனுடன் யார் வந்து பேச முடியும்? அந்த இடத்திலேயே நின்று மரங்களின் இடைவெளியாக உற்று பார்த்தாள். இது என்ன காட்சி! பார்க்க சகிக்கவில்லையே. முத்தையனுக்கு அருகில் ஒரு ஸ்திரீ அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள். அவளுடைய தழுக்கும் குலுக்கும் சிரிப்பை பார், சிரிப்பை! அழகு சொட்டுகிறது. முத்தையனுடைய முதுகில் அவள் தட்டி கொடுக்கிறாளே, இது என்ன கோரம்! முத்தையன் திரும்பி அவளை தழுவிக்கொள்கிறானே. கல்யாணிக்கு அந்த நிமிஷத்தில் சித்தப்பிரமையே உண்டாகிவிட்டது போல் இருந்தது. பார்த்தபடி சில நிமிஷம் அங்கேயே நின்றாள். பிறகு அங்கே நிற்க முடியாதவளாக இடுப்பில் குடத்துடன் வந்த வழியே திரும்பிச் செல்லலானாள். எங்கே பார்த்தேன்? கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் என்று ஒரு முதுமொழி வழங்குகின்றது. மக்கள் இதன் உண்மையை உணர்ந்து நடக்காத காரணத்தினால் உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நேரிட்டு விடுகின்றன. பேதை கல்யாணி அப்பொழுது அப்படிப்பட்ட தவறுதான் செய்தாள். கண்ணால் கண்டதை நம்பிவிட்டாள். நம்பினால்தான் என்ன? அதற்காக அப்படி பைத்தியம் பிடித்து விட வேண்டுமா? கல்யாணி, என்ன காரியம் செய்துவிட்டாய்? என்ன விபரீதத்திற்கு காரணமானாய்? ஆனால் உன்னை சொல்லித்தான் என்ன பயன்? விதியின் சதி ஆலோசனைக்கு நீ என்ன செய்வாய்? கல்யாணி செய்த தவறு எத்தகையது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சற்று பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் சென்னை வரையில் பிரயாணம் செய்து அங்கே நடந்தவற்றை கவனித்தல் அவசியமாகிறது. சங்கீத சதாரம் எதிர்பாராத காரணத்தினால் நடுவில் தடைபெற்று நின்ற இரவிற்கு பிறகு 2-3 தினங்கள் வரையில் அந்த நாடக கம்பெனியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் போலீஸ் கண்காணிப்பிற்கும் விசாரணைக்கும் உட்பட்டிருந்தார்கள். ஆனால் என்ன விசாரணை செய்தும் கூட அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் சென்னைக்கு வரும் வழியில் தற்செயலாக ரயிலில் வந்து சேர்ந்தவன் முத்தையன் என்றும், தங்களிடம் பலராம் என்று பெயர் கொடுத்திருந்தான் என்றும், சிறந்த நடிப்பு திறமை அவனிடம் இருந்தபடியால் தங்கள் கம்பெனியில் சேர்த்து கொண்டதாகவும், மற்றபடி அவனை பற்றி தங்களுக்கு ஒன்றுமே தெரியாதென்றும் சொல்லிவிட்டார்கள். உண்மையிலேயே அவர்களில் ஒருவனை தவிர மற்றவர்களுக்கு தெரிந்திருந்ததே அவ்வளவுதான் அல்லவா? ஆகவே கமலபதி ஒருவன்தான் விசாரணையின் பொழுது பொய் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது விஷயத்தில் அவன் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் அழுத்தமான பொய்யாகவே சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தான். அவன் விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்துவதற்கு எவ்வித முகாந்தரமும் இல்லபடியால் சந்தேகம் ஏற்படவில்லை. 2-3 நாளைக்கு பிறகு போலீசார் நாடக கம்பெனியில் கண்காணிப்பை நிறுத்திவிட்டார்கள். அதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று அவர்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. அவ்வாறே அவர்கள் அபிராமியையும் ஒரு நாள் விசாரணை செய்துவிட்டு அவளிடமிருந்து ஓடிப்போனவனை பற்றி எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள வழியில்லை என்று விட்டுவிட்டார்கள். அந்த அனாதை பெண்ணிடம் சகோதரி சாரதாமணி தேவி முன்னைவிட 10 மடங்கு விசுவாசம் காட்டி தேர்தல் கூறி வந்தார். ஆனாலும் அபிராமியின் உள்ளத்தில் ஒரு கணமேனும் அமைதி ஏற்படவே இல்லை. சில சமயம் தன்னுடைய அண்ணனின் சாமர்த்தியத்தை நினைத்து அவள் வியப்படைவாள். அப்பொழுது உண்மையிலேயே கள்ளனாக இருந்து நாடகத்திலும் கள்ளன் வேஷம் போட்டதை நினைத்து புன்னகை கொள்வாள். அவனுடைய நடிப்பை நினைக்கும் பொழுது அவளுக்கு சிரிப்பு கூட வரும். ஆனால் 2 மாதமாக அவள் சென்னை நகரில் தங்கியிருந்தும் தன்னை வந்து பார்க்கவில்லை என்பதை எண்ணி உள்ளம் நைவாள். பிறகு தான் மூச்சை அடைந்து விழுந்தபடியால் தான் அவன் இந்நாள் என தெரிந்தது என்பதையும், அதனால்தான் அவன் ஓட வேண்டி இருந்தது என்பதையும் எண்ணும் பொழுது அவளுடைய நெஞ்சு வெடித்து விடும் போல இருந்தது. ஐயோ, இந்த பாவியினால் முத்தையனுக்கு எப்பொழுதும் துன்பம்தானா என்று எண்ணி உருகுவாள். பிறகு அத்தனை போலீஸ் பந்தோபஸ்துகளுக்கிடையில் அவன் மறுபடியும் தப்பித்து கொண்டு போனதை நினைக்கும் பொழுது அவளுக்கு உற்சாகம் உண்டாகிவிடும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாகவும் வித்யாலயத்தின் தலைவி அழைத்து வரச் சொன்னதாகவும் ஒரு மாணவி வந்து கூறினார். நாசமாக போகிற போலீஸ்காரன் தான் யாராவது வந்திருக்க வேண்டும் என்ற நினைவுடன் அபிராமி சகோதரி சாரதாமணியின் அறைக்குள் வந்தாள். அங்கே அந்த அம்மாளுடன் ஒரு வாலிபன் இருப்பதை கண்டாள். அபிராமி, இந்த பையன் உன்னுடைய அண்ணனின் சிநேகிதன் என்று சொல்கிறான். முகத்தை பார்த்தால் பொய் சொல்லப்பட்டவனாக தோன்றவில்லை. உன் அண்ணன் உனக்கு ஏதோ சமாசாரம் சொல்லி இருக்கிறானாம். இதோ பக்கத்து அறையில் உட்கார்ந்து பேசுங்கள். சரியாக 15 நிமிஷம் கொடுத்திருக்கிறேன் என்று சகோதரி சாரதாமணி கூறினார். இப்படி அவர் சொல்லி வரும்பொழுதே அபிராமி ஆவல் ததும்பும் கண்களினால் கமலபதியை நோக்கினாள். அடுத்த அறைக்குள் சென்றதும், அம்மாள் சொன்னது நிஜம்தானா? நீங்கள் என் அண்ணனின் சிநேகிதரா? எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்றாள். ஆமாம், 10 நாளைக்கு முன்பு என்னுடைய விதவை தங்கைக்கு இந்த வித்யாலயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக வந்தேன். அது உங்களுடைய தலைவிக்கு ஞாபகமில்லை, உனக்கு நினைவு இருப்பதாக தோன்றுகிறது என்றான் கமலபதி. ஐயோ பாவம், அப்படி ஒரு தங்கை உங்களுக்கு இருக்கிறாளா? அவளை வித்யாலயத்தில் சேர்த்து விட்டீர்களா? இல்லை, வித்யாலயத்தில் சேர்ப்பதற்குள் அவள் செத்துப்போனாள். நானே கொன்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு கமலபதி சிரித்தான். இந்த ஆசாமிக்கு பைத்தியம் போல் அல்லவா இருக்கிறது என்று அபிராமி எண்ணி அவனை வெறுண்ட கண்களுடன் நோக்கினாள்.
இல்லை அம்மா, எனக்கு பைத்தியமில்லை. உண்மையில் என்னுடைய தங்கையை 10 நாளைக்கு முன்புதான் நான் சிருஷ்டித்தேன். உடனே அவளை விதவையாக்கினேன். அவளால் ஆக வேண்டிய காரியம் முடிந்ததும் கொன்றே விட்டேன். அப்படி அவளை நான் சிருஷ்டித்தது என்னுடைய ஆத்ம சிநேகிதன் ஒருவனுடைய தங்கையை தேடுவதற்காகத்தான் உன்னை இங்கே கண்டுபிடித்ததும். நிஜமாகவா சொல்லுகிறீர்கள்? என்னை தேடும்படி என் அண்ணனா உங்களை அனுப்பினான்? என் ஞாபகம் அவனுக்கு இருந்ததா? உன் ஞாபகத்தை தவிர வேறு ஞாபகமே அவனுக்கு கிடையாதம்மா. உண்மையில் உன்னை தேடிக்கொண்டு தான் அவன் சென்னை பட்டணத்திற்கு வந்த இடத்திலே நாடக கம்பெனியிலே சேர்ந்தான். அபிராமி அவன் மேலே சொன்னதை சரியாக கவனியாமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். என்ன யோசிக்கிறார் என்று கமலபதி கேட்டான். உங்களை பார்த்ததிலிருந்து ஏதோ ஞாபகம் தொண்டையில் இருக்கிறது, மனதிற்கு வரமாட்டேன்கிறது. அன்று இந்த வித்யாலயத்தில் உங்களை பார்த்த ஞாபகமே எனக்கில்லை. வேறு எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது. உங்களுக்கு நினைவில்லையா? ஆமாம், இன்னும் ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறாய். அதுவும் சமீபத்தில்தான். நான் தான் சதாரம் என்றான் கமலபதி. ஓஹோ என்று சொல்லி அபிராமி சிரித்தாள். பளிச்சென்று அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அவனுடைய ஸ்திரீ வேஷத்தை நினைத்த பொழுது அவளுக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்தது. பக்கத்து அறையில் இருந்த சாரதமணி கோபித்துக் கொள்ளப் போகிறாரே என்று பயந்து வாயை மூடிக்கொண்டாள். பிறகு அபிராமி கேள்வி மேல் கேள்வியாக போட்டு கமலபதிக்கும் முத்தையனுக்கும் சிநேகம் ஏற்பட்ட வரலாற்றையெல்லாம் அறிந்து கொண்டாள். முத்தையன் மதில் சுவர் ஓரம் நின்று அபிராமியை பார்த்ததையும் அவளுடைய பாட்டை கேட்டதையும் கமலபதி சொன்ன பொழுது அவள் கண்ணீர் பெருக்கினாள். பிறகு முத்தையன் நாடக கம்பெனியுடன் மலாய் நாட்டுக்கு போக உத்தேசித்திருப்பதை சொன்னதும் அபிராமி, அதெல்லாம் இந்த பாவினால் தானே வீணாக போயிற்று. நான் பெண்ணாக பிறந்ததே என் அண்ணனுடைய துன்பத்திற்காகத்தான் என்று சொல்லி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். கமலபதி அவளுக்கு ஆறுதல் கூறி தைரியம் சொன்னான். இப்பொழுது ஒன்றும் மோசம் போய்விடவில்லை அபிராமி. உன் அண்ணனை தப்புவிக்கும் பொறுப்பு என்னுடையது. இந்த நிமிஷத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இன்னும் 2 நாளில் அவ்விடத்திற்கு கிளம்பப் போகிறேன். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். அடுத்த மாதம் இந்த நாளில் உன் அண்ணன் இந்த நாட்டிலே இருக்க மாட்டான். அபாயமில்லாத இடத்திற்கு போய்விடுவான். அதற்கு நான் ஆயிற்று. நீ கவலைப்படாதே என்றான்.